வாவ், வாட் அ கோஇன்சிடென்ட். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாஹுவோட கிரிமினல் கேஸ் போன மாசம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல இவங்க ஈரான் அட்டாக் பண்ணாங்க. அதே மாதிரி நேத்து அவருடைய கிரிமினல் கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இவங்க சிரியாவை அட்டாக் பண்ணிருக்காங்க. எங்கேயோ இடிக்குது இல்ல, என்னன்றதை டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த தியரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரீசெண்டா நம்ம யார் இந்த நேத்தன்யாஹுன்ற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல ஒரு முறை இவர் மேல இருக்கக்கூடிய கிரிமினல் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போ இவர் ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காருன்ற சொல்லியிருப்போம். சோ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டா அவருடைய கேசஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்த உடனே இவங்க சிரியாவை அட்டாக் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நேத்தன்யாஹுவோட கிரிமினல் கேஸோட டெஸ்டிமோனி கோர்ட்ல போயிட்டு இருந்த சமயத்துல அந்த கேஸை கட் ஷார்ட் பண்ணிருக்காங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஏன்னா அந்த கேஸ் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல இஸ்ரேல் சிரியா கேபிட்டல் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ இதனால நாட்டோட செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி சமயத்துல டைரக்டா இன்வால்வ் ஆவாரு. சோ அதுக்காக பிரைம் மினிஸ்டரோட கேஸை இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல இந்த கேஸை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இஸ்ரேலோட ட்ரூஸ் பாப்புலேஷன் சிரியானால ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சிரியாவை அட்டாக் பண்றதா இவங்க சொல்றாங்க. என்னதான் இஸ்ரேல் இந்த மாதிரி காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க அட்டாக் பண்றதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பேட்டர்ன் தான் தெரிய வருது. எப்பெல்லாம் நேத்தன்யாஹுவோட கிரிமினல் கேசஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுதோ அப்பெல்லாம் இவங்களே ஒரு வார் உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த நேத்தன்யாஹு யாருன்னு தெரியணும்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இவர் பண்ற இந்த பேட்டர்ன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இதுக்காக தான் இவர் அட்டாக் பண்றாங்களா என்ற விஷயம் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க.